கண்டிப்பாக இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நம்முடைய விமான சேவை செய்யக்கூடிய ஏர் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை இண்டிகோவாக இருக்கட்டும், ஃபியூல் சார்ஜ் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக கூட்டியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 425 ரூபாயிலிருந்து 2300 ரூபாய் வரை ஃபியூல் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கூட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த தட்டுப்பாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதன் காரணமாக இப்போ ஃபியூல் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏர் இந்தியா இண்டிகோவினுடைய விளக்கமாக இருக்கிறது. இங்கே எப்படின்னா, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பில்லு, இட்லி 12 ரூபா, தோசை 20 ரூபா, கீழே கேஸ் 9 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. என்னையா இது பில் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் கேஸ் இல்லாதனால நாங்கள் வெளியில தான் வாங்கினோம், அப்படி வாங்கினால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவாயிருச்சு, அதை நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பில்லில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சரி, அப்போ இவ்வளோ யுத்தங்கள் செஞ்சுட்டு இருக்காங்களே இஸ்ரேல், குறிப்பாக ஈரானுக்கு எதிராக இவ்வளோ யுத்தங்கள் செய்கிறாங்களே, அப்போ ஈரானுடைய பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்ல. ஈரானுடைய பட்ஜெட் உடனே தாக்கல் செய்ய போகிறாங்க. அடுத்த வருஷம், இந்த வருஷத்துக்கு எண்டில் எலெக்ஷன் வேறு இருக்குது. நெத்தன்யாகு அவர்கள்